மாவட்டம் உத்தமபாளையத்துல இருக்கிற சமணர் படுக்கையை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணோட உதவியோட அங்க போயிட்டோம். முன்னாடி அங்க போனா ஒரு மலை குன்றுல ஏற வேண்டியதா இருந்தது. அந்த குன்றுல ஏறினதுக்கு அப்புறம் அங்க ஒரு சிவன் கோயில் செம்மையா இருந்தது. நிஜமாவே ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மலைக்கு கீழே தான் வந்து குகை வந்து இருக்கு, சுரங்கப்பாதை இருக்கு. இந்த இடம் பழங்கால நினைவு சில்லம் அப்படிங்கறதுனால யாரும் சிதைக்காம பாத்துக்குங்க. சமணர் படுக்கையில வந்து தமிழ் பட்டெழுத்துக்கள்லாம் இருக்கு. நிறைய கல்வெட்டுகளை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. சில இடங்கள்ல வந்து சிதைஞ்சு போயிருக்கு, சில இடங்கள்ல வந்து இருக்கு இன்னுமே. இந்த சமணர் படுக்கை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் பழங்கால சின்னமாகவும் இன்றளவும் பார்க்கப்படுது. இந்த சமணர் படுக்கைக்கு கீழே வந்து ஒரு பெரிய குகை போகுது. அந்த குகைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பயமா இருக்கு, கொடூரமா இருக்கு. நம்ம வந்து ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்ல. இந்த சமணர் படுக்கையினுடைய குகையில இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த குகைக்குள்ள நிறைய புதையல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் இறந்து இருக்காங்களாம். அதுக்காகவே கவர்மெண்ட் வந்து சுத்தி வேலி அமைச்சு பாதுகாப்பா இதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய்.